ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு 3 ஆர்டருக்கு இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறேன். பாருங்கள், பீட்ஸு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு புதுசாக வந்த நபர் தான் இவங்கெல்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்துட்டு மல்டி கலரு 100 கிராம் வேணும், 1 கிலோ தருவீங்களா சிஸ்டர்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 50 கிராம் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், கொரியர் சார்ஜு நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னா. பரவாயில்ல சிஸ்டர், எனக்கு வந்துட்டு அந்த மல்டி கலரில் ஒரு 300 கிராமுமே மற்ற கலர்ஸில் ஒரு 7 கலரில் 100 கிராம் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. பாருங்கள், மல்டி கலரில் 300, லெமன் எல்லோவில் 100 கிராம், ஆரஞ்சில் 100 கிராம், பச்சையில் 100 கிராம், டார்க் ரெட்டில் 100 கிராம். அது ஒரு ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து கோவை போகுது, போத்தனூர், 2 கட்டு கிளாஸ் வயரு, கண்ணாடி வயரு, ஒயிட் கலரு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆப்பிள் பிராண்ட் ஒன்று, சன் பிராண்ட் ஒன்று. இது வந்துட்டு க்ரீன் கலர் பீட்ஸ் 1/4 கிலோ, இது ரோஸ் கலர் பீட்ஸ் 1/4 கிலோ, இது ரெட்டு 1/2 கிலோ. பாருங்கள், ரெட்டு வந்து 1/2 கிலோ. அதுக்கப்புறம் ஒயிட் வந்து 1 கிலோ. இது வந்து கோவை போத்தனூர் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2வது ஆர்டரு. பாருங்கள், 2 கட்டு ஒயரு, 2 கிலோ பீட்ஸு, 1 கிலோவில் 1 கிலோ ஒயிட் ஒன்று, 1/4 கிலோவில் 4 பேக்கெட்டு, மொத்தம் 2 கிலோ பீட்ஸு, 2 ஒயர் கட்டு. இது வந்துட்டு போத்தனூர், கோவை போத்தனூர் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் புது சப்ஸ்கிரைபர் தான், புது ஆர்டர் தான். அப்புறம் பாருங்கள், நான் எப்படி எடை போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு. என்னோடய பீட்ஸு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டா இந்த 3மே எனக்கு புது ஆர்டர் தான். பாருங்கள், கலர்ஸ் எல்லாம் செமையாக இருக்கும், பீட்ஸும் நல்லாயிருக்கும். இது கிளாஸ் வயரு. அந்த சிஸ்டர் வந்து கேட்டாங்க, அதனால் நான் அவங்களுக்கு 50 ரூபா போட்டிருக்கேன். கிளாஸ் வயரு ஒயிட் கலரு 50 ரூபா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் 55 ரூபா 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் வந்துட்டு 50 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன் அவங்களுக்கு, ஃபஸ்ட்டு டைம் வாங்கிறதுனால. பீட்ஸும் பார்த்தோன்னே அவங்க கலர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நான் போட்டுட்டேன். இது வந்துட்டு 3வது ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ். 2 கலர் ஒயிட் கலரு, 2 கிலோ ஒயிட் கலரு, சாண்டல் ஒன்று, லாவெண்டர் கலர் ஒன்று, சாதா கட்டிது. அப்புறம் வந்துட்டு டார்க்கு மெரூன் வந்து 1/2 கிலோ, ரெட்டு 1/2 கிலோ. இது வந்து 3வது கொரியர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. அப்புறம் இது வந்து ஒயர் வந்து ஸ்வஸ்திகன் பிராண்ட் கேட்டாங்க, சாதா ஒயர் கேட்டிருக்காங்க. பீட்ஸ் வந்து ஒயிட் கலர் 2 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு ரெட்டு வந்து 1/2 கிலோ, மெரூன் 1/2 கிலோ. கலர்ஸ் இவ்வளோ ஸ்டாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பாருங்கள், நான் எப்படி எடை போட்டிருக்கேங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஸ்டர் கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு 1 கிலோ, 4 கலரில் 1/4 கிலோ, ஒயிட் கலர் 2, க்ரீன் 1/4 கிலோ, அது என்னது ரெட்டு ரோஸ் கலர் 1/4 கிலோ. மொத்தம் 4 பேக்கெட்டு 1/2 கிலோ பீட்ஸு. நான் எடுத்து வச்சுட்டு நான் ஒரு கையிலேயே செல்லு பிடிக்கிறதுனால அது மறைஞ்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எடைகள் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் வாங்குகிற இடத்துலையே போட மாட்டாங்க. சில டைமில் வந்து எங்களுக்கு பீட்ஸ் 10 கிராம் கம்மியாக வரும், அவங்க போட்டு விட்றது தான் எடை. அப்புறம் சில டைம் அவங்க மாற்றி கூட போட்டு விட்ருவாங்க. நேற்று வந்த கொரியரில் எனக்கு நான் வேறு பீட்ஸு சொல்லியிருந்தேன், அவங்க வேறு பீட்ஸ் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் அக்யூரேட்டாலாம் அவங்க எடை போட மாட்டாங்க. நான் அக்யூரேட்டாக இருப்பேன். வாங்கின காசுக்கு தகுந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஒர்க்கிங் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நான் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் கரெக்டாக அக்யூரேட்டாக நடந்துக்குவேன். யார் காசையும் எதையும் எப்போவும் நான் ஏமாற்ற மாட்டேன். யாரோட காசும் எனக்கு நிலச்சி நின்னதில்லை. நான் கஷ்டப்பட்ட காசு தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா